அண்மையில் மதிமுகவில் இருந்து வெளிவந்த மல்லை சத்யா தற்போது புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். திராவிட வெற்றி கழகம் என்று அந்த புதிய கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். புதிய கட்சியின் பெயரை தற்போது அறிவித்திருக்கிறார். திராவிட வெற்றி கழகம் என்று மல்லை சத்யா அந்த கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது இணைய பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி வழங்க கேட்கலாம். 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் இன்று திராவிட வெற்றி கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்கினார் மல்லை சத்யா. மதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யாவுக்கும் கட்சியின் முதன்மை செயலாளரும் வைகோவின் மகனான துரை வைகோக்கும் இடையே சில காலமாக கருத்து மோதல் நிலவி வந்தது. இதற்கிடையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தது போன்று தன்னுடன் பல போராட்டங்களில் பங்கேற்ற மல்லை சத்யாவும் தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். துரோகி என்று கூறிய வைகோவுக்கு எதிராக மக்கள் மன்றத்தில் நீதி கேட்டு மல்லை சத்யா தனது ஆதரவாளருடன் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனை கண்டித்து கட்சி கட்டுப்பாடை மீறியதாக தலைமைக்கு எதிராக செயல்பட்டதாகவும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார். இனிமேல் நான் சுதந்திர மனிதனாக செயல்பட முடியும் என்ற மல்லை சத்யா பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் புதிய கட்சியை தொடங்கினார். கருப்பு சிவப்பு நிறங்களில் 7 நட்சத்திரங்கள் கூடிய அமர்ந்துள்ள கட்சி கொடியும் அறிமுகப்படுத்தினார். கட்சியின் பெயரை நவம்பர் 20 அதாவது இன்று அறிவிப்பதாக தெரிவித்தார். இன்று அடையார் முத்தமிழ் மன்றத்தில் திருப்பூர் துரைசாமி பேராசிரியர் அப்துல் காதர் நாஞ்சில் சம்பத் முன்னிலையில் தனது கட்சி பெயரை திராவிட வெற்றி கழகம் என்று அறிவித்தார். மேலும் இக்கட்சியின் கொள்கைகள் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் எதுவும் விவாதிக்கப்படவில்லை. மேலும் இந்த இயக்கம் வாக்கரசில் ஈடுபடுமா அல்லது திராவிட கழகம் போன்று வாக்கரசில் ஈடுபடாதா என்பது குறித்து தெளிவான விளக்கம் அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்படவில்லை.